72 நாளைக்கு ஒரு முறை தான் நாங்கள் மக்களை சந்திப்போம், அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வெளியே வருவோம். தன்னுடைய வீட்டிலேருந்து பண்ணை வீட்டிலேருந்து வெளியே வருவோம். அப்படி வருகின்ற போது நீங்கள் உடனே எனக்கு வாக்களித்து என்ன நீங்கள் அவர் எடுத்த உடனே உள்ளாட்சி தேர்தலில் நிற்க மாட்டார், எம்எல்ஏவுக்கு நிற்க மாட்டார், எம்பிக்கு நிற்க மாட்டார். நேராக சேஞ்ச் ஆச்சு கோட்டையில் தான் அவருடைய கேரவன் போய் நிற்கும். அவர் போய் இறங்குவார், நேராக கோட்டையில் போய் உட்காருவார், கையப்பம் விடுவார், வெளியில் வந்துடுவார், திரும்ப கேரவனில் ஏறிக்கின்னு அவர் பனையூருக்கு போயிடுவார், கேட்டு சாத்தப்படும். இப்போ சேலத்தில் அவர் கண் முன்னால் இறந்து தண்ணி இல்லாமல் 3 மணி நேரம் அந்த தம்பி துடித்து சாவறான். தகவல் சொல்கிறாங்க. அவர் மட்டும் வண்டி ஏறி சென்னைக்கு வந்துட்டார். ஒரு ஆறுதல் கிடையாது, ஒரு நிதி உதவி கிடையாது. அவன் அந்த குடும்பத்திற்கான பாதுகாப்பு அரண் இல்லை. விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது நம்முடைய பார்வை அல்ல. விஜய் இந்த நாட்டுடைய முதலமைச்சராகவே கூடாது என்பது நம்முடைய பார்வை இல்லை. விஜய் அவர்கள் வரட்டும். இன்றைக்கு தந்தை பெரியாரே ஒரு நகர்மன்றத்தினுடைய உறுப்பினராக போட்டியிட்டு நகர்மன்ற தலைவராக இருந்து சில காலம் இந்த மக்களுக்கு பணி செய்துவிட்டு அதற்கு பிறகு ஓட்டு அரசிலிருந்து விலகி மக்களுக்கான அரசியல் செய்தார். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா மாமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தோல்வியடைந்து அதிலிருந்து கிடைத்த ஒரு பாடத்தின் அடிப்படையில் நாட்டுடைய முதலமைச்சர் வரையில் அவரால் வர முடிந்தது. இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து தன்னை ஒரு கொள்கை பரப்பு செயலராக, ஒரு கட்சியினுடைய தலைமையிலேயே பேச்சாளராக சென்று மக்கள் மனங்களை கவர்ந்து அதற்கு பிறகு ஒரு கட்சியினுடைய ஆளுமையாக திகழ்ந்த முடிந்தது. எம்ஜிஆர் அவர்கள் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாடகங்கள் நடித்து கொள்கைகளை பரப்பி அதனூடாக அந்த கட்சியின் பொறுப்பாளராக உயர்ந்து அதற்கு பிறகு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர முடிந்தது. கலைஞர் அப்படி போக ஒரு கதை நாடகங்களிலே கதைகளை எழுதி அதனூடாக மக்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு செய்து அதற்கு பிறகு திரைப்படங்களிலே வசனங்கள் எழுதி அதனூடாக அவருடைய வசனங்கள் மக்களால் பேசப்பட்டு மக்களால் அறியப்பட்டு அதற்கு பிறகு தன்னுடைய பேச்சாற்றலால் எழுத்தாற்றலால் கவிதை ஆற்றலால் இந்த நாட்டுக்கு அதற்கு பிறகு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக உயர்ந்தவர்கள். அதே அடிப்படையில் திருத்துறையிலிருந்து வந்த திரு விஜய் அவர்களும் நாட்டை ஆளுவதற்கு தகுதி படைத்தவர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்களுக்கென்று இருக்கிற பொது வாழ்விற்கு இருக்கிற பின்புலம் என்பது தியாகம் கொண்டது, அர்ப்பணிப்பு கொண்டது. உங்களுடைய கொள்கை என்னன்னா, எங்களுக்கு கொள்கையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க விஜய் தான் கொள்கை, எங்க தலைவர் தான் கொள்கை, எங்க தளபதி தான் கொள்கை, அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைய தலைமுறை உருவாகி இருக்காங்கல்ல.